வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. நான் டூர்ல வந்து ஒரு 6 கோயில்கள் பார்த்தேன். அந்த கோயில்களோட சிறப்புகள் சொல்றேன் கேளுங்க. ரத்னகிரி முருகர் கோயிலுங்க இது. முருகப்பெருமான் வந்து பாலமுருகனா காட்சி தராரு இந்த கோயில்ல. வள்ளி தெய்வானையோடையும் காட்சி தராரு. அற்புதமான தரிசனங்க காலையில. ஃபர்ஸ்ட்டு தரிசனம் அது அவர்தான். 2வது தீர்த்தகிரி முருகர் கோயிலுங்க. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, நீங்க எதிர்காலத்தில போய் பார்க்க போறீங்கன்னா, உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கலாம். அதுக்காக தான். தீர்த்தகிரி முருகர் கோயில் ரொம்ப பழமையானதுன்னு சொல்றாங்க. 2000 வருடம் பழமையான முருகர் கோயிலுங்க. அதாவது வேலூர் மாவட்டம் புதுவசூர் அப்படின்ற ஊர்ல இருக்கு. ஆனா, இந்த கோயில்ல இன்னொரு அதிசயம் என்னன்னா, 3வது உலகத்திலேயே மிக உயரமான 3வது 92 அடி உயரமுள்ள முருகப்பெருமான் சிலை இப்ப தான் நிறுவியிருக்காங்க. நெறைய YouTubeலலாம் வருது நீங்க பார்த்துருக்கலாம். அ இந்த கோயில் தாங்க அது தீர்த்தகிரி முருகர் கோயிலு. நீங்க வந்து பட் யாராவது எனக்கு முருகர ரொம்ப பிடிக்கும். அவர பார்க்கணும். ரொம்ப நான் வந்து முருக பக்தர் அப்படின்றவங்க வாழ்நாள்ல ஒரு முறையாவது இவர போய் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு அப்படியே அது அது ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியப்பட்டேங்க பாருங்களேன். அப்படின்னு முருகப்பெருமான் நின்னா எப்படி இருக்கும்? நம்ம எதிர்ல வந்து நின்னா எப்படி இருக்கும்? அப்படியே சிலை மாதிரியே இருக்க மாட்டாரு. அவ்ளோ அழகா இருப்பாரு. பார்க்கும்போது மெய் மறந்து நம்ம வேண்டுதலே எதுவுமே நம்மளுக்கு தோணாது. அப்படியே ஒரு ஆச்சரியத்தோட வாய பொளந்து பார்ப்போம் பார்த்தீங்களா? அந்த மாரி தான் பார்த்தேன் நானு. கண்டிப்பா முருகப்பெருமான. எந்த வேண்டுதலும் அவர் முன்னாடி நான் வைக்க தோணவே இல்ல. 3வது வந்துங்க ஜலகண்டேஸ்வரருங்க. ஜலகண்டேஸ்வரர் கோயில் வந்து கோட்டைக்கு நடுவுல வேலூர் கோட்டைக்கு கிட்ட இருக்குங்க. அதாவது நம்ம புக்லலாம் சின்ன வயசுல படிச்சிருப்போம். 16ஆம் நூற்றாண்டு விஜயநகர பேரரசால் கட்டப்பட்டதாங்க. யாழி, குதிரை அந்த தூண்லலாம் அவ்ளோ நுட்பமான அந்த செதுக்கியிருக்காங்க. அந்த காலத்துல அந்த அளவுக்கு தொழில்நுட்ப வசதி கிடையாதுங்க. ட்ரில்லிங் மிஷினோ, மத்த மாதிரி கரண்ட்டு வசதி அந்த மாரி எதுவுமே இல்லாத காலத்துல அவங்க எப்படி பண்ணாங்கன்றது தாங்க ஆச்சரியம். அந்த கல்லுகள் உடையாத அவ்வளோ நுட்பமா செதுக்கியிருக்காங்க. இது வந்து லிங்கத்துக்கு சுயம்பு லிங்கத்துக்கு நம்பளே ஒரு ரூ. 10 குடுத்தா போதும். அவங்க அழகா வில்வம், தண்ணீல மஞ்சள், வில்வம், ரோஜா இதழெல்லாம் போட்டு தராங்க. நம்பளே அபிஷேகம் பண்ணலாம். அற்புதமான கோயிலுங்க அந்த 3வது ஜலகண்டேஸ்வரர் கோயிலு. இந்த தூண்கள பாருங்களேன். அந்த செதுக்குன சிற்பத்துக்கு எப்படி சொல்றது அது? அதிசயம்னா அதிசயங்க. நம்ம முன்னோர்கள் நம்மள விட எவ்வளோ புத்திசாலிங்க. நம்மளுக்கு எவ்வளோ தான் தொழில்நுட்ப வசதி இருந்தாலும், நம்மளுக்கு அந்த அளவுக்கு திறமை இருக்கான்னு தெரியல. ஆனா, அவங்க அந்த காலத்திலேயே கரண்ட் வசதி இல்லாத காலத்திலேயே எப்படியெல்லாம் கட்டியிருக்காங்க பாருங்களேன். இது வந்துங்க 4வது ஸ்ரீ மார்கபந்தேஸ்வரர் ஆலயம் விரிஞ்சிபுரம் சொல்றாங்க. ஆனா, நாங்க போகும்போது கோயில் நடை சாத்தப்பட்டுச்சுங்க. அதனால சும்மா சாமிய வெளிய இருந்தே ஒரு சுத்தி பார்த்துட்டு வணங்கிட்டு வந்துட்டோம். அடுத்தது 5வதுங்க ஸ்ரீ விஸ்வநாதேஸ்வரர் சிவன் ஆலயம் சொல்றாங்க. அந்த கோயில் வந்துங்க அ விநாயக பெருமான் வந்து அம்மையப்பன சுற்றி பழம் பெற்ற தலம் சொல்றாங்க. அற்புதமா இருந்ததுங்க. அடுத்தது வந்து 6வது தலம் தாங்க மகாதேவர் மலை. சிரமப்பட்டு போய் பார்த்தோம் சிவபெருமான. ஆனா, எங்கள ரொம்ப சோதிச்சாரு. ஒரே கைவிடலங்க. தூறல் போட்டு நாங்க அந்த உச்சி வெயில்லயும் நாங்க சிரமம் இல்லாம பார்க்க வச்சாரு. அங்கேயே அன்னதானம் போட்டாங்க. நல்ல விதமா சாப்பிட்டு வந்தோங்க. அற்புதமான கோயிலுங்க 6 கோயில்.